கோவில் வாசலில் வளையல் விற்றவரை ஹீரோவாக்கிய பாரதி ராஜா. கல்லையும் நடிக்க வச்சவர் தான் பாரதி ராஜா. அவர்கிட்ட கன்னத்துல அறை வாங்கினதையும் தலையில குட்டு வாங்கினதையும் இப்பவும் பெருமையா சொல்லிக்கிற பிரபலங்கள் ஏராளம். தன்னோட கதைக்கு சரிப்பட்டு வருவான்னு யாரையெல்லாம் நினைச்சாரோ அவங்கள பெரியாள் ஆக்கி பார்த்தவர் மறைந்த நடிகர் பாண்டியனை சினிமாவுக்கு அழைச்சிட்டு வந்தது பெரிய கதை. அதாவது மண் வாசனை படத்துடைய கதை திரைக்கதையோட மதுரைக்கு லொக்கேஷன் பார்க்க போனவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி கும்பிட்டு வெளியே வந்தார். அப்போ அங்கே இருந்த வளையல் கடையில் ஒரு விலாசத்தை பற்றி விசாரிச்சிருக்கிறாரு. வளையல் கடைக்காரர் அந்த ஊருக்கே சொந்தமான மதுரை தமிழில் அழகாக பேச அசந்து போன பாரதி ராஜா, டே தம்பி, நான் ஒரு படம் எடுக்கிறேன், அதில் நீ ஹீரோவா நடிக்கிறியான்னு கேட்க, ஐயா எனக்கு நடிக்கலாம் தெரியாதுன்னு பதில் சொல்ல, நீ சரின்னு மட்டும் சொல்லு, நான் மற்றதை பார்த்துக்கிறேன்னு சொன்னார் பாரதி ராஜா. அந்த வளையல் கடைக்காரர் தான் பாண்டியன். ஆனால் அவரை மொத்த யூனிட்டுக்குமே பிடிக்கலையாம். இருந்தாலும் பாண்டியன் தான் படத்துடைய ஹீரோன்னு அட் அ டைமில் ரேவதியையும் பாண்டியனையும் மண் வாசனை படம் மூலமாக சினிமாவில் அறிமுகப்படுத்தி அழகு பார்த்தாரு பாரதி ராஜா. எவ்வளவு கிரேட்ல.